அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெய்லி பீஸ் ஆப்ரெட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கான வேத வசனம் மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிகம் நிச்சயமல்லவா? அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. நாம் மனிதர்கள் பல குறைகளும் பலவீனங்களும் உள்ளவர்கள். இருந்தாலும் ஒரு தந்தையாகவும் தாயாகவும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க விரும்புகிறோம். அவர்கள் கேட்டால் உணவு, உடை, தேவைகள் எல்லாவற்றையும் கொடுக்க முயற்சிக்கிறோம். அப்படியானால் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் வேண்டுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக கொடுப்பார். பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்கள் அதிகாரம் 3 வசனங்கள் 9 முதல் 13 வரை இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஈற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. இந்த வசனம் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், தேவனிடத்தில் நம்பிக்கையோடு கேளுங்கள், சந்தேகமின்றி ஜெபியுங்கள். தேவன் நமக்கு தேவையானதை சரியான நேரத்தில் நிச்சயமாக தருவார். சில நேரங்களில் நாம் நினைப்பது போல இல்லாமல் இருந்தாலும் அவர் கொடுப்பது எப்போதும் நமக்கு சிறந்ததாகவே இருக்கும். ஆகையால் மனம் தளராமல் விசுவாசத்துடன் தேவனை நாடுவோம். அவர் நல்ல பிதா, நமக்காக நல்லதை செய்ய தயார். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் நல்ல பிதாவாக இருப்பதற்காக நன்றி. உம்மிடத்தில் வேண்டுகிற எங்களுக்கு தேவையான நன்மைகளை அருளும். எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நிரம்பட்டும். உம்மை நம்பி ஜெபிக்கிற விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.